வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ம், டேவிட் ஈகிள்மேனோட ஒரு அற்புதமான புத்தகம். சம் டேல்ஸ் ஃப்ரம் தி ஆஃப்டர் லைஃப்ஸ். ஆமா. நீங்க சொன்ன மாதிரி, இது மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு ஒரே ஒரு பதில் சொல்லல. சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு 40 விதமான சாத்தியங்கள். கரெக்ட். ஒண்ணுக்கொண்ணு முரணான, ஆனா ரொம்ப கற்பனைத்திறன் மிக்க சாத்தியங்கள். ஆமா, இது வெறும் கதைகள் இல்ல. நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கிற விதத்தையே மாத்தி போடக்கூடிய சில சிந்தனை பரிசோதனைகள். நிச்சயமா. அதாவது, மரணத்துக்கு பிறகான வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதன் மூலமா, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைய பத்தி என்ன கத்துக்கலாங்கிறது தான் இதோட நோக்கம். சரி, அப்போ வாங்க உள்ள போலாம். இதிலிருந்து நாம தேர்ந்தெடுத்த சில கதைகள் நம்மளோட யதார்த்தத்தை எப்படி தலைகீழா புரட்டி போடுதுன்னு பாப்போம். ம். முதல்ல அந்த புத்தகத்தோட தலைப்பே வச்சிருக்கிற கதை சம். சம், அதாவது கூட்டுத்தொகை. ஆமாம், இதுல நீங்க இறந்த பிறகு உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களையும் திரும்பவும் வாழ்வீங்க. ஆனா ஆனா ஒரு சின்ன ட்விஸ்டோட, காலவரிசைப்படி இல்ல. கரெக்ட், செஞ்ச வேலைகளோட தன்மைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் ஒன்னா தொகுக்கப்படுது. ஆமா, அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உதாரணத்துக்கு, நீங்க 30 வருஷம் 30 வருஷமா? ஆமா. உங்க வாழ்க்கை முழுக்க தூங்குன 30 வருஷத்தையும் ஒரே மூச்சுல தூங்கணும். அப்புறம் ஒரு 7 மாசம் ம் தொடர்ந்து உடலுறவுல இருக்கணும். நினைச்ச பார்க்கவே விசித்திரமா இருக்கு. இதுல சில புள்ளி விவரங்கள்லாம் கேட்டா தலையே சுத்திடும். சொல்லுங்க. 5 மாசம் டாய்லெட்ல உட்கார்ந்து பத்திரிக்கை படிச்சுட்டே இருக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. வலி. உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட எல்லா வழியையும், எலும்பு முறிவுல இருந்து குழந்தை பிறப்பு வரைக்கும். எல்லாத்தையும். ஆமா, எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சரியா 27 மணி நேரத்துக்கு அனுபவிப்பீங்க. 27 மணி நேரம்? ஆமா, அந்த 27 மணி நேரம் முடிஞ்சா அதுக்கப்புறம் உங்க மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கையில வலியே கிடையாது. ஆனா அதே சமயம் நீங்க அனுபவிச்ச தூய்மையான சந்தோஷம் அது வெறும் 14 நிமிஷம்தான். இங்கதான் விஷயமே இருக்கு. நம்ம வாழ்க்கையை ஒரு கதையா பார்க்காம வெறும் டேட்டாவா, புள்ளி விவரமா பிரிச்சு பார்க்கும்போது, ஆமா, அதுல சலிப்பான சாதாரணமான தருணங்கள் தான் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. அந்த 14 நிமிஷ சந்தோஷத்துக்காக தான் மத்த பல வருஷ சலிப்பையும் அந்த 27 மணி நேர வழியையும் நாம கடந்து வந்திருக்கோம்னு புரியுது. இது உண்மையிலே யோசிக்க வைக்குது. நம்ம வாழ்க்கையை இப்படி பிரிச்சு பார்த்தா எதுக்கு அதிக நேரம் போயிருக்கோம்? 6 மாசம் விளம்பரங்களை பாக்குறதுக்கா? இல்ல 18 நாள் ஃப்ரிட்ஜை திறந்து என்ன இருக்குன்னு யோசிக்கிறதுக்கா? ஆமா, அந்த சாதாரண தருணங்களை திரும்பவும் வாழும்போது நாம எதுக்காக ஏங்குவோம்னு அந்த கதை சொல்லுது. எதுக்காக? நம்ம முன்னாடி வாழ்ந்த மாதிரி நல்லது கெட்டது கலந்து சின்ன சின்னதா பிரிச்சு விளங்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தான் ஏங்குவோமா? ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இல்லையா? நிச்சயமா. வாழ்க்கையோட அழகு அதோட கலவையில தான் இருக்குங்கிறதே இது உணர்த்துது. சரி, ஒரு தனி உலகத்திலிருந்து ஒரு சமூக உலகத்துக்கு வருவோம். அடுத்ததா நம்ம பார்க்க போற கதை வட்ட நண்பர்கள். சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இத கேட்கும்போது முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? மரணத்துக்கு அப்புறம் ஒரு உலகத்துக்கு போறீங்க. அங்க நீங்க உங்க வாழ்க்கையில சந்திச்சே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ அந்நியர்களே கிடையாது. கிடையவே கிடையாது. ஆரம்பத்துல அது ஒரு சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். உங்க நண்பர்கள், குடும்பம், பழைய காதலர்கள், ஏன் டெய்லி நீங்க லஞ்ச் வாங்கும்போது பார்த்த அந்த கேண்டீன் அண்ணா வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேர் மட்டும் இருக்காங்க. எவ்வளவு நிம்மதியா இருக்கும். ஆனா சில வாரங்கள் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு வெற்றிடம் உருவாக ஆரம்பிக்குது. ம். பூங்காவில உங்களுக்கு தெரியாத குழந்தைங்க விளையாடல, தெருவுல போன அந்நியர்களோட முகம் எதுவுமே இல்ல. உலகம் திடீர்னு ரொம்ப சின்னதாகவும் அமைதியாகவும் ஆயிடுது. இங்க தான் இந்த கதையோட ஆழமான கருத்து வெளிப்படுது. உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் டயர் எப்படி செய்யணும்னு தெரியாது. தெரியாது. மண்ணில இருந்து கம்ப்யூட்டர் சிப் எப்படி உருவாக்கணும்னு தெரியாது. ராக்கெட் எப்படி ஏவணும்னு தெரியாது. இப்போ அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் வெறிச்சோடி கிடக்கு. அப்ப புரியுது. ஆமா, நம்மளோட அன்றாட வாழ்க்கை நாம முகமே பாத்திராத, பேர் கூட தெரியாத கோடிக்கணக்கான அந்நியர்களோட உழைப்புலையும் திறமையிலையும் தான் ஓடிட்டு இருக்குங்கிற உண்மை முகத்துல அரைஞ்ச மாதிரி புரியுது. சரி, தெரிஞ்சவங்களோட மட்டும் இருந்தா என்ன ஆகும்னு இது காட்டுச்சு. ஆனா தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பேதமே இல்லாம எல்லாருமே சமம்னு ஒரு ஸ்வர்க்கம் இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் அடுத்த கதை, சமத்துவம், எகாலிட்டேர். ஆமா, இது இன்னும் சுவாரஸ்யமானது. இந்த கதையில கடவுளுக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. மனுஷங்களை நல்லது கெட்டதுன்னு எப்படி பிரிக்கிறது? ஒருத்தன் திருடுறான், ஆனா ஏழைகளுக்கு தானம் பண்றான். ஆமா, மனுஷங்க ரொம்ப சிக்கலானவங்க. அதனால மனுஷங்களோட இந்த சிக்கலான குணத்தை பார்த்து கடவுள் ஒரு தீவிரமான முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு? நரகத்தையே மூடிடலான்னு முடிவு பண்றார். அப்படியா? ஆமா, சாத்தானுக்கு வேலையை விட்டு அனுப்பிட்டு வந்த எல்லாரையும் பாகுபாடு இல்லாம சொர்க்கத்துக்குள்ள அனுமதிச்சிடுறார். அங்கே உண்மையான சமத்துவம், எல்லாருக்கும் சம உரிமை. கேட்கவே நல்லாதான் இருக்கு. ஆனா பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. ஆமா, அந்த சொர்க்கத்துல யாருமே சந்தோஷமா இல்ல. யாருமே இல்ல.
கம்யூனிஸ்டுகளுக்கு தாங்கள் நம்பாத ஒரு கடவுளோட உதவியால தங்களோட சமத்துவ சமூகம் உருவானதுல கோவம். கரெக்ட். தகுதியால முன்னேறணும்னு நினைச்சவங்களுக்கு எந்த ஊக்கமும் இல்லாத அந்த அமைப்புல இருக்கிறது பிடிக்கல. அது மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு உதவி செஞ்சே பழக்கப்பட்ட தாராளவாதிகளுக்கு உதவ அங்க யாரும் இல்ல. அதேபோல மத்தவங்கள குறை சொல்லியே வாழ்ந்த பழமைவாதிகளுக்கு இகழ யாரும் இல்ல. கடைசியில எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிற ஒரே விஷயம், தாங்கள் நரகத்துல தான் இருக்குங்கிறது தான். அப்போ நம்ம சந்தோஷமே அடுத்தவங்கள விட நாம பெட்டரா இருக்கோங்கிற நினைப்புல தான் இருக்கா? கேட்கவே கஷ்டமா இருக்கு. இந்த கதை நம்ம சமூக அமைப்பையே கேள்வி கேக்குது. நம்ம அடையாளம், நம்ம மகிழ்ச்சி எல்லாமே ஒரு ஒப்பீட்ல தான் உருவாகுதா? ரொம்ப ஆழமான கேள்வி. சரி, அடுத்ததா பார்க்க போற கதை நம்ம அடையாளத்தையே கேள்வி கேட்க போகுது. அடுத்த கதை என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு. உருமாற்றம். மெட்டமார்ஃபசிஸ். ஓகே, இது மரணத்துக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுக்குது. நமக்கு 3 மரணங்கள் இருக்காம். மரணம் நம்ம உடல் செயலிழக்கும் போது. 2வது நம்ம உடல் அடக்கம் செய்யப்படும் போது. 3வது எதிர்காலத்துல எப்போவோ ஒரு நாள் நம்மளோட பேர் கடைசி முறையா உச்சரிக்கப்படுற அந்த தருணம். ஆமா, அந்த 3வது மரணம் வர்ற வரைக்கும் நீங்க ஒரு முடிவே இல்லாத ஏர்போர்ட் வெயிட்டிங் ஹால் மாதிரி ஒரு இடத்துல காத்திருக்கணும். சரித்திர புத்தகத்துல படிச்ச நெப்போலியன், கிளியோபாட்ரான்னு எல்லாரையும் பார்க்கலான்னு அந்த கதை சொல்லும். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் பயமா இருக்கே. அப்ப அந்த காத்திருப்புல என்ன நடக்கும்? அதுதான் அந்த கதையோட சாபமே. அந்த காத்திருப்புல உங்களோட கட்டுப்பாடும் உங்ககிட்ட இருக்காது. என்கிட்ட இருக்காதா? இருக்காது. பூமியில உங்களை யார ஞாபகத்துல வச்சிருக்காங்களோ அவங்களோட நினைவுகளுக்குள்ள நீங்க வாழ்வீங்க. அவங்க உங்களை எப்படி நினைக்கிறாங்களோ நீங்க அப்படிதான் மாறிடுவீங்க. புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உதாரணத்துக்கு, ஒரு போர் வீரன். அவன் சாகும்போது ஒரு ஹீரோ. ஆனா 100 வருஷம் கழிச்சு சரித்திரத்தை மாத்தி எழுதுறாங்க. அவனை ஒரு கொடுங்கோலன்னு சொல்றாங்க. சரி. உடனே இந்த காத்திருப்பு அறையில இருக்கிற அவனோட குணம் ஒரு கொடுங்கோலனோட குணமா மாறிடும். அதுக்கப்புறம் இன்னொரு 100 வருஷம் கழிச்சு அவனை ஒரு புரட்சியாளன்னு கொண்டாடுனா இவன் குணம் மறுபடியும் மாறிடும். அட கடவுளே, அப்போ நம்மளோட அடையாளம் நம்ம கையில இல்ல, மத்தவங்க நினைக்கிறதுல தான் இருக்குன்னா நம்ம யாருங்கிறதே ஒரு மாயையா? கிட்டத்தட்ட அப்படித்தான். உங்க கதை உங்க கையை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க யாருங்கிறது மத்தவங்களோட நினைவுகள்ல சிக்கின ஒரு பொம்மை தான். இது நாம எப்படி நினைப்பா வச்சு விரும்புறோங்கிற கேள்விய ஆழமா எழுப்புது. சரி, இறுதியா பார்க்க போற கதை இதுதான் எல்லாத்தையும் விட கடுமையானதுன்னு நினைக்கிறேன். கதையோட பேரு சாத்தியக்கூறு. ஆமா, இதுல மரணத்துக்கு பிறகு நீங்க மத்தவங்களோட ஒப்பிடப்பட மாட்டீங்க. கடவுள் உங்களை விசாரிக்கவும் மாட்டார். ஆனா நீங்க ஆயிருக்கக்கூடிய உங்களுடைய எல்லா வருஷங்களையும் ஒரே இடத்துல சந்திப்பீங்க. நீங்க ஆயிருக்கக்கூடிய வருஷங்களா? ஆமா, வாழ்க்கையில நீங்க ஒரு முக்கியமான வாய்ப்பை தவற விட்டிருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிட்ட இன்னொரு நீங்க அங்க இருப்பார். ஓ. நீங்க கொஞ்சம் கடினமா உழைச்சிருந்தா என்னவாகி இருப்பீங்களோ அந்த நீங்க அங்க இருப்பார். காதல அவ்வளோ சுலபமா விட்டு கொடுக்காம இருந்திருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமோ அந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிற இன்னொரு நீங்க அங்க இருப்பார். இது ஆரம்பத்துல கேட்க பெருமையா இருக்கலாம். நம்மளோட சாத்தியக்கூறுகளை பாக்குறது நல்ல விஷயம் தானே? ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். ஆனா போக போக அது ஒரு பெரிய போட்டியையும் பொறாமையையும் உருவாக்கும். ஏன்? ஏன்னா அவங்க வேற யாரும் இல்ல. உங்களோட அதே மரபணு, உங்களோட அதே சூழ்நிலையில இருந்து ஆனா உங்களை விட சிறப்பான முடிவுகளை எடுத்தவங்க. அவங்க உங்களை விட பெட்டரானவங்க. நேச்சு பார்க்கவே கொடுமையா இருக்கு. நீங்க ஏர்போர்ட்ல பேச தயங்கின அந்த நபர் கூட சேர்ந்து ஒரு பெரிய கம்பெனியை ஆரம்பிச்ச இன்னொரு நீங்கள பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அவங்க கூட சேர்ந்து ஒரு டீ குடிக்க போனா கூட அவங்க எழுதின வெற்றிகரமான புத்தகத்தை பத்தியோ அவங்களோட அன்பான குடும்பத்தை பத்தியும் தான் பேசுவாங்க. அது நம்மளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். கரெக்ட். இந்த அமைப்புல தண்டனைங்கிறது ரொம்ப நுட்பமானது. அது தானாவே சரி செய்யப்படுது. எப்படி? உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளவு குறைவா வாழ்ந்தீங்களோ அவ்வளவு அதிகமா உங்களை எரிச்சலூட்டக்கூடிய வெற்றிகரமான நீங்கள சந்திக்க வேண்டியிருக்கும். இது உங்களோட சாத்தியக்கூறுகளோட ஒரு நேரடியான தவிர்க்க முடியாத சந்திப்பு. நம்மளோட மிகப்பெரிய விமர்சகரே நாம தாங்கிறது இது உணர்த்தது. உண்மையில இந்த கதைகள் எதுவுமே மரணத்தை பத்தி மட்டும் பேசல. இல்ல, அது எல்லாமே வாழ்க்கைய பாக்குறதுக்கான வெவ்வேறு கண்ணாடிகள். ஆமா, நாம எப்படி வாழ்றோம், எதை மதிக்கிறோம், எது நம்மள மனுஷங்களா ஆக்குதுன்னு ஆராய மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கைய ஒரு கருவியா ஈகல்மேன் பயன்படுத்துறாரு. ஒவ்வொரு கதையும் நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. ஆமா, இந்த ஆய்வை நாம முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் 40 வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை கொடுக்குது. சரி. இப்போ இருக்கிற நம்ம நவீன வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அம்சத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நீங்க ஒரு 41வது கதையை உருவாக்கணும்னா அது எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி. உதாரணத்துக்கு நம்மளோட ஆன்லைன் அடையாளங்கள், சமூக ஊடகங்கள்ல நாம உருவாக்குற ஆளுமைகள்,
இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் மரணத்துக்கு பிறகான வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கான 41வது ஆஃப்டர் லைஃப் எப்படி இருக்கும்? ஆமா, யோசிக்க வேண்டிய விஷயம்.